ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வீடியோ பண்ணும்போது நான் எப்பவுமே தனியா தான் பண்ணுவேன். பசங்களோட பண்ணா சிரிச்சிருவேன், சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பணம் மாதிரி உட்காந்துருக்கிற சீன் எனக்கு கொடுத்தானுங்க. பின்னாடி நான் 7 உட்காந்துருக்கேன், இங்க 2 பேரு வடிவேல் மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அங்க உட்காந்துட்டு நான் முடியாம கண்ட்ரோல் பண்ண முடியாம சிரிச்சிட்டேன். கடைசி வரைக்கும் அந்த வீடியோ எடுக்க முடியாம போச்சு. அப்புறம் வீடியோ இல்லையேன்னு சொல்லிட்டு அந்த பசங்க அதை ப்ளூபர்னு சொல்லிட்டு வீடியோ போட்டானுங்க. அப்போ ஒரு கமெண்ட், அந்த பின்னாடி உட்காந்துருக்க அண்ணா சிரிப்பு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் ஃபர்ஸ்ட். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பல்ல காட்டிட்டே இருக்கேன். அப்ப நீங்க கப்பலா இருந்தீங்க? இல்ல, அது டிக்டாக் டைம் சிங்கிளா தான் இருந்தேன். அவங்க தான் என்னோட ஃபர்ஸ்ட் ரசிகன்னு சொல்லணும். அவங்க வந்து அவங்க சிரிப்புக்கு ஃபேன் அப்படின்னு சொன்ன உடனே, ஓ அப்ப நம்ம சிரிப்பு நல்லா இருக்கு போலன்னு அப்போ சிரிக்க ஆரம்பிச்சேன். அப்படியே சிரிச்சு சிரிச்சு இவ்வளவு தூரம் வந்துருச்சு. இப்ப லைஃப் சிரிப்பா சிரிச்சிட்டு அது வேற சரக்கு வச்சு மிக்ஸ் பண்ணி அடிச்சிட்டு இருக்கீங்க. எப்ப இந்த பழக்கம் கேக்குறாங்களா? சொல்லு. சொன்னா இதுவும் தப்பா போகும். ஆனா ஒரு ரசிகையோட கிஃப்ட் தான் இது. இதெல்லாம் பாக்காதீங்க, இதை மட்டும் பாருங்க. ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு அவங்க வந்து எனக்கு. ஆனா ஆல் தி பெஸ்ட் எதுக்காக இது கொடுத்துருக்காங்க அத சொல்லுங்க. அதெல்லாம் இல்லைங்க, அவங்க பாவம் கிஃப்ட்டுக்கு கொடுக்கறதுக்கு இதுதான் கண்ணு மாட்டி இருக்குது, அதனால கொடுத்துட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, அந்த பெண் ரசிகை எதை நினைச்சு கொடுத்தாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி கிஃப்ட் ஒரு நாள் எவ்வளவு வரும் உங்களுக்கு? ஒரு நாளைக்குலாம் இல்ல ப்ரோ, மந்த்லி ஒரு 2 or 3 அந்த மாதிரி. 2 or 3. ஓகே, கிஃப்ட்னு தனியா எதாவது வச்சிருக்கீங்களா? எங்க இல்ல, அங்க கொண்டு போயிடுவோம். எதை எடுத்துட்டு போறோம் இல்லையா ஊருக்கு போகும்போதுனா அந்த கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எங்களுக்கு என்ன கட்ட போறீங்க? வந்து எடிட்டரோட ரூம். இது வந்து ரொம்ப டேஞ்சரான ரூம் இந்த சீரிஸா. யாராவது உள்ள போகணும்னா அங்கெல்லாம் வந்து மத்தவங்க உள்ள போன பர்மிஷன் வாங்கணும், நான் போகணும்னு பர்மிஷன் வாங்கணும். ப்ரோ எல்லாருமே உட்கார்ந்து பார்த்தா பயங்கர ஒர்க்கஹாலிக் மாதிரி இருக்காங்களே ப்ரோ. ஒர்க் பண்ற மாதிரி இருக்கானுங்களா? இப்போ நாங்க கரெக்டா ஒரு ரேண்டம் கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. நாங்க சொன்னோம்ல நம்ம ஹவுஸ் ஓனர் கான்செப்ட் வச்சு ஒரு ரேண்டம் கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஈவினிங் அதை இது அப்லோடு, அதுக்காக ஒர்க் போயிட்டு இருக்கு. எந்த சேனல்ல ப்ரோ? உங்க சேனல்ல தானா? நம்ம சேனல். உங்களுக்கு எவ்வளவு வந்து ஒரு மாதிரி ஜெலஸ் ஆகும்? என்ன உங்களுக்கு பொண்ணு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அதிகமா வராங்க, நமக்கு வந்து ப்ரோ எனக்கு தான் ப்ரோ இவரை பார்த்து ஜெலஸ் ஆகும். இவரு தான் அதிகம். ஒரு வீடியோ 2 வீடியோக்கு தான் ப்ரோ வருவோம், மூஞ்சி காட்டுவான். அதுக்கப்புறம் ஃபுல்லா சுந்தர அண்ணா கேர்ள்ஸ் ஃபேன் என்னன்னு அவரே மணி என்ன மணி என்னன்னு வெளியில எப்படி சொல்றாங்க? இல்ல ப்ரோ, நம்மளுக்காவது இப்போ நம்ம பிரேக் ஆயிடுச்சு என்னமோ கமிட்டட் பையனை ஏன் இவ்வளவு தேடுறாங்கல்ல? கமிட்டட் தான் நீங்க. நிறைய கமிட் பதிவு பண்ணிட்டோம்ப்பா. என்ன நிறைய எத்தனை நிறைய பேர் அந்த மாதிரி கமிட் பண்ணி வச்சுக்கிறது. எப்பயாவது எங்க அண்ணன் ஃப்ரீயா இருந்தானாங்க அந்த பக்கம் நம்பர் ஷேர் பண்ணிடுறது. அப்படிதான் போயிட்டு இருக்கு. சரி, ரைட், ஓகே. அந்த மானத்தை போல பிஜிஎம் போட்டுக்க அந்த மாதிரி ஒரு அண்ணனே. அந்த கீழே இருக்கிற 5 தம்பிகள்ல நாங்கெல்லாம் தம்பிகள். எங்க அண்ணன் அந்த மாதிரி. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அண்ணன் லைஃப்ல. சரி, அதுக்கப்புறமா இண்டஸ்ட்ரியில வந்துட்டு எந்த வேலையுமே செய்யாம சும்மா சுத்திட்டு இருக்கும்போது 5 பேருமே யதார்த்தமா ஒரு இடத்துல பார்த்து கூப்பிட்டு வச்சு, உங்ககிட்ட இருக்கிற தனித்துவ திறமையெல்லாம் காட்டுங்க அப்படின்னு ஒரு நோட் ஒன்று பண்ணாரு. ஒண்ணுமே இல்லைங்கிறத கால்குலேட் பண்ணிட்டாரு. அப்ப நீங்க ஏன் கூட தான் இருக்கணும், வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டாரு. தனி ரூம் கொடுத்து நீங்க மட்டும் தனியா படுத்துருக்கீங்க? அப்படி இல்ல ப்ரோ, அதுக்கும் காரணம் இருக்கு. என்ன காரணம் சொல்லிடவா? இல்ல ப்ரோ, இவங்க எல்லாருமே எப்படின்னா அந்த கை கால் எல்லாம் போட்டு தூங்குவானுங்களே, இந்த மாதிரியான ஒரு கேரக்டர். எனக்கு அது செட்டே ஆகாது. தூக்கும் போது யாராவது கை வச்சாலும் டக்குன்னு பயந்து எழுந்தி போல, அந்த மாதிரி எழுந்திக்கிறாள் நானு. அதுவும் இந்த கேரக்டர்லாம் நம்ம தீனாலாம் மத்த எல்லாருமே கால் மேல போடுவானுங்க, வயிறு மேல போடுவானுங்க, மேக்சிமம் பங்குல போடுவான் டைரக்டா. கண்டிப்பா. அதான் அந்த ஆசை எனக்கு இருக்குதுன்றத விட அம்மாவுக்கு வந்து சொந்த வீடு, நம்ம சாகறதுக்குள்ள சொந்த வீட்டுல இருந்துடணும் அப்படின்ற ஆசை அம்மாக்கு ஜாஸ்தி. வாடகை வீடு? வாடகை வீடு. அதான் தாத்தாவோட டைம்ல வந்து ஊர்ல 2 ஸ்ட்ரீட்டே நம்ம தாத்தாக்கு தெருல எல்லாம் இருந்த காலம் உண்டு. அந்த தெரு ஃபுல்லா நம்ம தாத்தாவோட வீடு, நிறைய வீடு உண்டு. இப்ப கூட தாத்தாக்கு தங்கச்சிக்கு ஒரு வீடு கொடுத்துருக்காங்க, அதுல இன்னும் அவங்க இருக்காங்க. தங்கச்சின்னா அம்மாவோட அம்மா அப்படின்றப்போ. ஆனா அந்த வீட்லயே எங்களுக்கு அனுமதி கிடையாது தங்குறதுக்கெல்லாம், அந்த மாதிரிதான். சோ நம்ம வந்து வாடகை வீட்லயே இருக்கோன்றப்போ அம்மா ஃபீல் பண்ணுவாங்க.